சுற்றி இருக்கிற மக்களுக்கு இன்னும் ஆளக்கானம் எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. ஹாய், வணக்கம் மக்களே. எப்படி சௌக்கியமாக இருக்கிறீங்களா? நான் சௌக்கியமாக இல்லை மக்களே. என்ன ஏன் 20 வருஷமா கோமால இருந்தியா? சொன்னால் எனக்கு தடிமன் ஆக்கிட்டுது. ஸோ ஐசிக்கு இப்போ நான் எங்கே வந்துக்கணுன்னு சொன்னால் கிட்ஸை ஸ்கூலில் இறக்கி போட்ட மக்களே. வீட்டை இருக்க போர் அடிக்கும். வீட்டை இருந்தேன்னு சொன்னால் மூக்கை சீறி வடித்து கொண்டே இருக்க வேணும் சோஃபாவில். ஸோ என்னத்துக்கு அப்படி இருப்பானுண்டு போட்டு, ஸோ அதனால் வீட்டில் சும்மா என்னத்துக்கு இருப்பானுண்டு போட்டு கிட்ஸை ஸ்கூலில் ட்ராப் பண்ணி போட்டு மக்களே நான் இப்போ கோயிலுக்கு வந்திருக்கிறேன். என்னடி அம்மா கோயிலுக்கு பஞ்சாபி போட்டு கொண்டு போகாமல் இப்படியானோடு போட போறீன்னு இணைக்காதீங்க மக்களே. வெளியால் லேசாக குளிருது. இந்த குளிர் வந்ததால் தான் எனக்கு சிக்கு வந்துச்சுது. இந்த கோயில் ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவாஸ்தானம். ஆக்கள் கூடுதலாக இந்த கோயிலுக்கு வாரது குறைவு. எங்களோட தமிழ் மக்கள் ஏதாவது தேர் திருவிழாவில் ஏதாவது பூஜைகள் விசேஷமான பூஜைகள் இருந்தால் தான் வருவினோம். மட்டும்படி வரவே மாட்டினோம். பிள்ளையார பாவம் அவரும் காத்து கொண்டு இருப்பார், மக்கள் வருவார்கள் என்று. இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். பிள்ளையாரப்பாவுக்கு போய் ஒரு நமஸ்காரம் போட்டுட்டு பிள்ளையாரப்பா அப்படியே சுற்றி வந்துட்டு இப்போ நான் வீட்டை போகிறேன். வீட்டை போவேன்னா இல்லாட்டி பக்கத்தில் மெஜஸ்டிக் மால் இருக்குது தானே, எங்கள் தமிழ் மக்கள் மெஜஸ்டிக் மால் கடை சிலது, அங்கே போய் சுற்றுறனோ தெரியலை, பார்ப்போம். சரி வாங்க மக்களே, இப்போ எங்கள் பிள்ளையாரப்பாவை போய் பார்ப்போம். சரியா? பொட்டும் வைக்கல, உள்ளுக்குள்ளே போய் பொட்டை வைப்பேன். முதல்ல இந்த காஃபியை வேண்டினான் மக்களே. அதை குடிக்கையில் கொஞ்சம் இருக்குது, அரைவாசி தான் குடித்தேன் நான். குடிச்சு போட்டு போவோம். காஃபி இது நந்தா கேட்டரிங்கில் இருக்குது. இவங்கள்ட காஃபி அங்கே தான் வாங்கினேன், நந்தா கேட்டரிங்கில் தான் வாங்கினேன். எனக்கு அவங்கள்ட காஃபியும் பிடிக்கும், மசாலா டீயும் பிடிக்கும். ஆக்சுவலி மக்களே அந்த ஃப்ளேவர் எனக்கு நல்லா பிடிச்சு கொண்டுருச்சு. நந்தா கேட்டரிங்கில் குடிக்கிற அந்த காஃபியும் சரி, அந்த மசாலா சாயும் சரி. நான் அந்த பேக்கெட் அவங்கள்ட பிராண்ட் அதில் இருந்துச்சு, பார்த்தேன் நான். அவங்கள்ட காஃபி மிஷினுக்கு பக்கத்தில் இருந்தது. அது அமேசானில் இருக்குது மக்களே. இப்படி உங்களுக்கு அவங்கள்ட ஃப்ளேவர் அந்த காஃபி விருப்பம்னு சொன்னால் நீங்கள் அமேசான்லேயும் வேண்டி ஆர்டர் பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். சரியா? இந்த காஃபி நல்லா இருக்குது. சுகர் போடவே தேவையில்லை, ஏற்கனவே சுகர் ஆட் பண்ணி இருக்கிறாங்க அந்த காஃபிக்கும் சரி, அந்த மசாலா சாய் அதுக்கும் ஏற்கனவே சுகர் ஆட் பண்ணினா தான் நீங்கள் விருப்பம் வேண்டாம் சுகரை போட்டு குடிங்க. பட் எனக்கு விருப்பம் இல்லை. இதை குடிச்சு முடிச்சுட்டு அப்பு சாமியை போய் கும்பிடுவான். சரியா பிள்ளையாரப்பா? இப்போ உள்ளுக்குள்ளே வேற போகிறேன் உங்கள்கிட்ட தான். என்னடி அம்மா இங்கேடி யாரை பார்த்து எடி காய்க்கிறான்னு நினைக்காதங்க. என் பிள்ளையாரப்பா இங்கே இருக்கிறாரு, அவட்ட பிரதரோட, அவட்ட தம்பியோட. இங்கே பாருங்க, அண்ணனும் தம்பியும் ஒன்றா இருக்கணும். பார்த்தீங்களோ? இவையல் தான் காவல் என்ற வாகனத்துக்கு. பாக்கள் வரையினம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கார் ஒன்று வந்து நிற்கிது. காப்பி தண்ணி குடிச்சு முடிச்சுட்டேன். வாங்க பிள்ளையாரப்பாவை போய் பார்ப்போம். இது மக்களை என்னுடைய முதல் தடவை இந்த பிள்ளையார் கோயிலுக்கு நான் வாரது. வந்ததில்லை ஒரு நாளும். ஆப்புசாமியை போய் உள்ளுக்குள்ள பார்ப்போம். சரியா? காலமை எப்படி அழகாக இருக்குன்னு கோயில் இதை கழுவி இருக்கணும். இதான் கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, ஃபோட்டோ எடுப்போம் கோயிலை. பார்த்தீங்களா நல்ல மல்லிகைப்பூ, பார்த்தீங்களா நல்ல மல்லிகைப்பூவெல்லாம் இருக்குது. எங்கே பாருங்க மல்லிகைப்பூ. இங்கே ஒரு செவரத்தம்பூ கொண்டு இருக்குது பார்த்தீங்களா?
சரி, இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். பிள்ளையாரப்பா சரிப்பா கலட்டுவா. கோயிலில் ஆக்கலே இல்லை மக்களே. ரெண்டு 3 பேராக தான் இருப்பாங்க. போய் காலை கழுவோம். தண்ணியை தெளிக்காவணும் மக்களை. காலை கழுவி போட்டு தலைக்கு தண்ணி தெளிக்காவணும். சரியா? பார்த்தீங்கண்டா இதுதான் கோயில். இல்லை பிள்ளையாரப்ப இந்த சிலை ஒன்று இருக்குது. இதில் அழகாக இருக்குது. பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? அழகாக செதுக்கி வைக்கிற மரப்பலையில் இதை சாமியை கொண்டு இது தேர் வச்சுக்கணும். இதில் அன்னப்பறவை ஒரு தாமரை வடிவம் இருக்குது. இங்கே குடை இருக்குது. பிள்ளையார கும்பிடுவோம். பாருங்க, காலமாக யாருமே இல்லை. இப்போ ஒரே ஒரு அண்ணா தான் வந்துட்டு போனவர். பிள்ளையாரப்பா நீதான் துணியப்பா, மக்களையும் பாதுகாத்து கொள்ள விபூதிய பூசும். வீடியோவில் பார்த்து தான் டிக்கெட் எடுக்கிற இடம். இதில் போட்டிருக்கணும் 20ஆம் தேதி சனிக்கிழமை ஏதோ இருக்குது. இங்கே பாருங்க, 20ஆம் தேதி சனிக்கிழமை வந்து ஆலயத்தில் சனீஸ்வர பெருமாள் காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை விசேஷ பூஜை இருக்குதா. எள்ளு தீப வழிபாடு இருக்குது மக்களை சனிக்கிழமை. ஸோ விரும்பிய நீங்கள் வாங்க, வந்து சனீஸ்வரத்தை ஆசீர்வாதத்தை பாருங்க. சரியா? அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10ஆம் தேதி செப்டம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது நாளைக்கு வந்து கும்ப பூஜை இருக்குது. சரியா? விரும்பினவங்க வந்து பிள்ளையாட்டாரில் பாருங்க. இது காரியாலயம். காரியாலயத்தில் போட்டு வைக்கணும். இங்கே பாருங்க என்னென்ன இது நடக்கிறதுண்டு இதில் போட்டு வைக்கணும். அதுக்கு விழா பட்டியல் போட்டு வைக்கணும். அபிஷேகத்துக்கு எவ்வளவு, மோதக பூஜைக்கு எவ்வளவு எடுப்பினமெண்டெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க. மோதக பூஜைக்கு வந்து $51 எடுக்கிறாவ. ஓம் சாந்தி திருமண இதுக்கு வந்து வெட்டிங் இதுக்கு வந்து $1501 எடுக்கிறவங்க. இதை நவக்கிரக ஹோமம் சாந்தி ஹோமத்துக்கு வந்து $501 எடுக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு இது இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். வணக்கம் ஐயா. பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா. நான் டிக்கெட்டு வாங்க போகிற மக்களே. இல்லைங்க பிஸியாக இருக்கணும். சாமிக்கு அலங்காரம் பண்ணினமாக்கும். இங்கே பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. பெருமாள் வச்சு வைக்கணும் நடுவில். நல்லா அழகான ஃப்ரேம் வச்சு பெருமாள் பிள்ளையாரப்பா அதனால பிள்ளையாரப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா மக்களை அர்ச்சனை எடுத்து எழுதியாச்சுது. பூஜை கொஞ்ச நேரத்தால் தான் துவங்குமா. ஸோ நான் அவசரப்பட என்று சொன்னேன் ஐயருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையாட்ட ஒரு கதையில் குறிக்கிற மாதிரி, பிள்ளையாட்ட கதையை குறிக்கிற மாதிரி இதில் ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. பார்த்தீங்களா? இது வந்து ஸ்ரீகுமரன் பொன்னுத்துறை குடும்பம் அவங்க டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. அழகாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு சித்திரமும் ஒவ்வொரு கதையை சொல்லுது. பிள்ளையாரப்பாண்ட கதையை ஒவ்வொரு குடும்பத்தின் பேர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூஜையில் என்னென்ன இதில் தேதியெல்லாம் நடக்குதுன்ட்டு இதில் பட்டியல் போட்டிருக்கணும். இதில் பார்க்கவே தெரியும். நீங்கள் பாருங்கள், இது வந்து தீபம் ஏற்றுறதுக்கு இது காசு பே பண்ணி வாங்கணும். தீபம்
நெய் தீபம் ஏற்றுறதுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள். பிள்ளையார பண்ணி அழகாக இருக்குது பார்க்க. இவர் கொடிக்கம்பத்தை பார்த்தீங்களா? பிள்ளையாருக்கு ஒரு நமஸ்காரம் போடுவோம். பார்த்தீங்களா, பிள்ளையார்ப்பா, குட்டி பிள்ளையாரப்பா இருக்கார். காசு வச்சுருக்காங்க பிள்ளையாரப்பா. அழகான தீபம் ஒன்று ஏற்றுறாங்க. நல்லா தேங்காய் வச்சுருக்காங்க. தேங்காய் பிள்ளையாரப்பாண்ட மூஞ்சூறு இருக்கிறது பார்த்தீங்களா? மூஞ்சூறு பார்த்தீங்களா? மூடி இருக்கு, திரைச்சீலையால் மூடி இருக்காங்க. பூஜை வாங்கல. இதுவர் விஸ்வநாத சுவாமி, அதாவது சிவலிங்கம். நந்தி பெருமாள் இருக்கிறார் அதில். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. தொடர்ந்து அப்படியே இந்த ஓவிய படம் தான் இதில் போட்டிருக்கேன். நந்தி பெருமாள். சுவாமி தட்சிணாமூர்த்தி சுவாமி. வியாழக்கிழமையில தான் இவற்றை தினம். தட்சிணாமூர்த்திக்கு சில பேர் விரதம் இருப்பினம், அர்ச்சனை பண்ணிவினம் கோயிலுக்கு வந்து. பார்த்தீங்கன்னா தெரியும். அதுலேயும் குட்டி பிள்ளையார் இருக்கிறாரு, பார்க்க அழகாக இருக்கு. பார்த்தீங்களே, இவருங்க குட்டி பிள்ளையார். இவர் மேலே நடனம் ஆடுற பிள்ளையாரும் இருக்கிறாரு. இங்காலையும் அப்படியே இந்த வரைந்த ஓவிய ஃப்ரேமோட தான் இதில் மாட்டி இருக்கீங்க. அவங்க மகாலட்சுமி தாயார். இங்கே பாருங்க, மகாலட்சுமி தாயார். இன்னும் பூஜை துவங்கல மக்களே, அதனால் மூடி இருக்குது திரைச்சீலையால். அப்போ உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், சரியா? இப்போ பாருங்க, இதில் கிருஷ்ணர் இருக்கிறார். கிருஷ்ணர்கிட்ட புல்லாங்குழலாக காணல, யாரோ ஆட்டையை அடித்து கொண்டு போயிட்டாங்க கிருஷ்ணர்கிட்ட புல்லாங்குழல. பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்கிறார் இந்த பிள்ளையாரப்பா. ஒரு குடும்பத்தின் பெயரும் அதில் போட்டிருக்கணும் மக்கள். இங்கே பாருங்க, இந்த டொனேட் பண்ணியிருக்கேங்க பாருங்க, ஒரு குடும்பத்தினருடைய பெயரும். பார்த்தீங்களா? இதுலேயும் பிள்ளையாரப்பா இருக்கிறார். எல்லா இடத்துலையும் பிள்ளையாரப்பா. அதில் சிவலிங்கம் இருக்குது. இதுலேயும் சின்ன குட்டி பிள்ளையார் இருக்கிறார். இதுலேயும் இருக்கிறார். ஐயா தாடி வாங்கிக்கிறேன். இது வந்து சமையலற. இவங்க சிங்கத்து மேலே இருக்கிறார் பிள்ளையாரப்பா. அழகாக இருக்குது. இதுலேயும் இருக்கிற பிள்ளையாரப்பா. இது மக்களே சுப்பிரமணிய சுவாமி, அதாவது இந்த முருகையா பிள்ளையாட்டு தம்பியார் இருக்கிறார். பார்த்தீங்களோ? ஸ்ரீ வள்ளி இருக்கிறா, ஸ்ரீ தெவ்வானி இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, வள்ளி தெரிகிறா லேசா. அழகாக இருக்கிறா வள்ளியம்மை. பார்த்தீங்களா? முருகா போற்றி, முருகா. இது ஒரு சாமி மக்களே. இந்த சாமி சண்டேஸ்வரர் சாமி. இவர் சண்டேஸ்வரர் சாமி. பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்க, இதுலேயும் பிள்ளையாரப்பா இருக்கிறார். இதில் பாருங்க, எல்லா சாமிகளும் இருக்கீங்க. சரஸ்வதி இருக்கிறாங்க, மகாலட்சுமி இருக்கிறா, பிள்ளையாரப்பா இருக்க, நடரேச பெருமா இருக்கிறாரு, ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. பார்த்தீங்களா? முருகன் இருக்கிறாரு, வள்ளி தெய்வானையோட அழகாக இருக்குது. பின்னுக்கு முருகர் இருக்கிறாரு, பிள்ளையாரப்பா இருக்கிறாரு. அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. விசாலட்சுமி
ஸ்ரீ பார்வதி தாயார் இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ரீ விஷாலட்சுமி பார்வதி தாய், துக்கையம்மன் இருக்கிறாங்க. இதான் அவங்க இந்த வசந்த மண்டபம் மூடி இருக்குது. யாரும் இதை அம்பளிப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த பேனர் இதை ஸ்ரீ சங்கரன் என்று சொல்லி சங்கரன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞான பைரவர் இருக்கிறாரு. பார்த்தீங்களா, ஆஞ்சநேயர் இருக்கு. ஆஞ்சநேய சாமி திறந்திருக்குது. பார்த்தீங்களா, ஆஞ்சநேயர் அழகா இல்லை? ஆஞ்சநேயா, ஸ்ரீ ஆஞ்சநேய, ஸ்ரீ ஆஞ்சநேய, ஸ்ரீ ஆஞ்சநேய. ஆஞ்சநேயருக்கு வந்து வெற்றிலை மாலை போட்டு இருக்கணும். இது நவக்கிரகங்கள், செவ்வாய், சந்திரன், ராகு, இது சனீஸ்வரர், கேது. பார்த்தீங்களா, இங்கே கேது, இங்கே ஆளு பக்கமால. இது குரு, வேறு குரு. இது புதன். பாருங்க, புதன் இங்கே ஆளு பக்கம் இருக்கிறாரு. இது சுக்கிரன். பார்த்தீங்களா, நடக்கிறாங்க. இருக்கிற மணி அடிக்கிறதுக்கு 2 மணி. நான் பிறகு அடிக்க போகிறேன். ஊரில் மக்களை இந்த மணியை பார்க்கும்போது, ஊரில் சின்ன வயசில் நான் இந்த கசின் சிஸ்டர் ஆக்களோட, அதாவது இந்த பெரியம்மா இந்த மகளாக்களோட கோயிலுக்கு சின்ன வயசில் போகும்போது இந்த மணியை அடித்து கொண்டே இருப்பேன். பூஜைக்கு ஓடி போய் போட்டிக்கு போட்டு அடிப்போம். யார் அடிக்கிறது போய் மணியை தொட்டுறதுண்டு போட்டு அடித்து கொண்டு இருப்போம். நான் இன்றைக்கு அடிக்க போகிறேன் மணி. பார்த்தீங்களா, பிள்ளையாரப்பா இந்த கோயிலுக்கு பெண்ணிடம் இருக்க போகிறேன் மக்களே. நான் பூசை துவங்கி அர்ச்சனை செய்து சாமியை 3 தரம் சுற்றி கும்பிட்டுட்டு தான் நான் வீட்டை போவேன். இல்லாட்டி மெஜஸ்டிக் மாலுக்கு போவேன். மக்களே, இப்போ 10 மணி ஆகுது. பூஜை துவங்க போது போய் கும்பிடுவோம் வாங்க. சரியா?
பார்த்தீங்கன்னு சொன்னால் பூஜை முடிஞ்சு நான் வந்துட்டேன்னு ஃபோன் வந்து திடீரென்று ஷட் ஆஃப் ஆகிட்டது. அதுவும் முருகாவிண்ட பூஜை முடிஞ்ச கையோடைய ஷட் ஆஃப் ஆகிட்டது. பார்த்தீங்களா முருகையாவிண்ட அருள் எப்படிண்டு அவட்ட பூஜையை பார்த்துட்டு தான் ஃபோன் ஆஃப் பண்ணவனும் போல் இருந்திருக்குது. அப்படியே அவட்ட பூஜை முடிஞ்ச கையோட ஐயா தூபம் காட்டின கையோடையே முருகையாவிண்ட பூசை முடிஞ்ச கையோட ஃபோன் வந்து ஷட் ஆஃப் ஆகிட்டது. இந்த சார்ஜரில் நான் போட மறந்துட்டேன்னு. ஸோ இப்போ பூஜை முடிஞ்சது மக்களை. நான் வந்து இப்போ காருக்குள்ளே இருக்கிறேன்னு லெமன் சாதம் தந்தவங்க, அதாவது லெமன் ரைஸு எப்படி இருக்கலாம் தந்தவ. அடுத்தது அர்ச்சனை செஞ்சு நான் தானே தந்தவங்க. அர்ச்சனை தட்டில் ஒரு ஆரஞ்சும் வெத்திலையும் குங்குமம் சந்தனம் மண்டெல்லாம் தந்தவ. பூவெல்லாம் நாங்கள் நான் பிள்ளையாரப்பாவுக்கு வச்சுருக்கிறேன்னு, முருகனுக்கும் வச்சிருக்கிறேன் அந்த பூவை. சாரி மக்களே, மன்னிச்சு கொள்ளுங்க. என் ஃபோனை நான் ஏற்கனவே சார்ஜ் போட்டுக்க வேணும். ஆக்சுவலி சார்ஜ் இருந்தால் தான் அந்த பிரைட்னஸை கூட்டினபடியாக மக்களே அந்த சார்ஜ் வந்து கூட என்ன சொல்கிறது, என் ஃபோன் வந்து கூட சூடாகுது. இப்போ வர வர ஃபோன் வந்து பழுதாகி கொண்டு போகுது. எனக்கு புது ஃபோனெல்லாம் எனக்கு வேண்ட விருப்பம் இல்லை. ஸோ ஃபோனை பிரைட்னஸ் கூட்டி போட்டு தான் வீடியோ எடுத்தேன் நான். ஸோ அதனால் சார்ஜ் வந்து டப்புன்னு ரங்குது மக்களை. ஸோ அதை தான் பிரச்சனை இந்த ஃபோனுக்கு, வேறு ஒன்றும் இல்லை, மன்னிச்சிடுங்கோ. வேணுமென்றால் நான் இப்போ திருப்பி உங்களை கொண்டு போய் துக்கையம்மன் எடுக்கல வீடியோ, துக்கையம்மனையும் எடுத்து 1000 பேரும் இருக்கிறாரு. அடுத்தது ஏறிக்கொண்டிருக்கும் போது தான் இப்போ உங்களோட இதில் காய்ச்சி கொண்டிருக்கிறேன் மக்களை, சரியா? ஸோ இன்னும் கொஞ்சம் சார்ஜ் ஏறட்டுக்கும். அதுக்கு பிறகு நான் திருப்பி போய் டெம்பிள் வந்து பூட்டுறவங்க ஐ திங்க் 2 மணிக்கு தான் பூட்டுறவங்க நினைக்கிறேன்னு. இங்கே வேலை செய்கிற ஐயர் வந்து பூஜை பண்ணுற ஐயராக்கள் வந்து மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து தான் வந்திருக்கேன். நம்ம இந்த டெம்பிளை இந்த ஓனர் வந்து வரசித்தி விநாயகர் டெம்பிள் ஓனர் தான் இந்த இதையும் நடத்துகிறாரு. நான் கூட வரசித்தி விநாயகருக்கு தான் போகிறேன் நான் மக்களே. இதுதான் முதல் தடவை இந்த செல்வ விநாயகர் கோயிலுக்கு வந்தது. பிள்ளையாரப்பண்ட ஆசீர்வாதத்தை எல்லாம் நான் பெற்றிருக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சேர்த்து கும்பிட்டு நான் மக்களை கவலைப்படாதீங்கோ. நான் ஒன்றும் போய் சொல்லல, உண்மையை தான் சொல்கிறேன்னு. மற்ற வேலும் நல்லா இருக்க வேணும் இல்லையா? ஸோ உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து கும்பிட்டு நான் சார்ஜரி நகையோட நான் திருப்பி உங்களை கொண்டு போய் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னேன் கோயிலில் தந்த பிரசாதம் அதை சாப்பிட போகிறேன்னு. என்கிட்ட கரண்டி இல்லை, கையால் சாப்பிட்டா கையால் காயிடும். உள்ளுக்குள்ளே போய் கலவலான் தான், பட் அது என்னத்துக்கு. அப்போ இங்கே பாருங்கோ, என்கிட்ட இந்த உடன் நைஃபு தான் இருக்குது, சரியா? ஸோ இதுதான் என்னுடைய ஸ்பூன் இன்றைக்கு டெம்பரரியா, சரியா? சிரிக்கக்கூடாது. ஸோ இதால் லெமன் சாதம் இருக்குது தந்தவங்க கோயிலில் சாப்பிட போனீங்க பாருங்கள். பாருங்க, இதான் லெமன் சாதம். அள்ளி சாப்பிட வேண்டியதான். பாப்பம் அப்படி இருக்கண்டு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். பிள்ளையாரப்பா அந்த லெமன் சாதம் உண்மையிலே நல்லா இருக்குது மக்களே, சூப்பராக இருக்குது. கோயில் சாப்பாடு எப்போதுமே சூப்பராக இருக்கும் தெரியுமா? நல்லா இருக்குது. சாப்பிட்டுட்டு சார்ஜ் ஃபோன் கொஞ்சம் ஏறினோடனே நான் திருப்பி கொண்டு போய் உங்களுக்கு மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டு முடிஞ்சது. உங்களுக்கும் போய் சாப்பாடு எடுத்து கொண்டு வர போகிறேன் மக்களே. ஸோ சாப்பிடுங்க, சரியா? என்னடி அம்மா எங்களுக்குன்னு சொல்லி போட்டு நீ எடுத்து அமுக்குறதுக்காண்டி இப்படி சொல்கிறியா? நல்ல கதை சொல்கிறியேடி அம்மாண்டி நினைப்பீங்க. உங்களுக்கும் தரத்தானே வேணும் மக்களே. பசியில் இருந்ததை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன்னு முதல் வேண்டினதை. இப்போ நான் உங்களுக்கு எடுத்துக்கொண்டே போய் அங்கே பெல் அடிக்க போகிறேன், சரியா? டிங் டிங்கு பெல் அடிக்க போகிறேன். லெஸ்கோ மக்களே, வாங்க வாங்க வாங்க, லெச்சுக்கோவோ, ஓகே? லெச்சுக்கோ மக்களே, வந்து என்னோட சேர்ந்து நீங்களும் மணி அடியுங்க, வாங்க. உங்களுக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும் பிள்ளையாரப்பாண்ட இது, சரியே? மணி அடித்ததுக்கு. பாருங்க மக்களே, நான் திருப்பி வந்துட்டேன்னு செருப்பை கலட்டி போட்டு முருகையாண்ட இதோட தான் ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் துக்கையம்மா பார்த்தீங்கன்னா பாருங்கள் மக்களை, துக்கையம்மா என்ன எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? மண்டபத்தில் இருக்கிற விநாயகர் ஆசீர்வாதத்தை மக்களை இங்கே பார்த்தீங்களா?
இவ்வளவு அழகாக இருக்கிற 2 பிள்ளையாரப்பா அலங்காரம் பண்ணி அப்போ அதை திறந்து இருந்துச்சு உங்களை காட்டியிருப்பேன். வந்து பைரவர் பார்த்தீங்கன்னு தெரியும். இங்கே பாருங்கள் பெல் அடிக்க போகிறேன்னு சொன்னாங்க. நீங்கள் பாருங்க பெல் அடிக்க பாருங்க மக்கள் இருக்குது. அங்கேயும் ஒன்று இருக்குது. நான் அடிக்க பாருங்க சரியா. இங்கே பாருங்க பெல் டிங் டிங் இங்கே பாருங்க இங்கே இங்கே பார்த்தீங்களா பெல்ல வச்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்க. இந்த பெல்லையும் அடிக்கலாமுங்க. பெல் அடிக்க போகிறேன் மக்களை இங்கே பாருங்க. நான் பெல் அடிக்க போகிறேன். அணி புனைந்த அணியே சொல்லடி அபிராமி. வணக்கங்க. பிகாம்னு போய் சொன்னதுக்கு பெல் அடிக்க விட்டானுங்க. எம்காமுக்கு என்னத்தை கொடுக்க போறானுங்களோ. பிள்ளையாரப்பா புத்தி இல்லாத மக்களுக்கு புத்தியை கொடுமப்பா. புத்தி இருக்கிற மக்களுக்கு இன்னும் நல்ல சக்தியை கொடுமப்பா. ஆசீர்வாதம் பண்ணுமப்பா பிள்ளையாரே. இந்த மக்களுக்கு நல்ல புத்தியை கொடுமப்பா. மக்களை பார்த்தீங்களோ பிள்ளையார பாட்டை உங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வேண்டிட்டேன் சரியா. இப்போ போகலாமா? ஐயர்கிட்ட பிரசாதம் உங்களுக்கும் கேட்டு நான் வாங்குறேன். மக்களை வாங்கும் மக்களை. இப்போ பாருங்க, இப்போ ஐயாட்ட உங்களுக்கும் பிரசாதம் கேட்டு நான் தரப்போகிறேன். பார்த்தீங்களா மக்களே? சரி ஒன்று தாங்க ஐயா. நீங்கள் தமிழ்நாடு எந்த ஊர் ஐயா? தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி ஐயா வந்திருக்காங்க. பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் பேர் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இருந்தாங்க. ஆளை காணும், எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. பூஜை முடிஞ்சா. தேங்க்ஸ் ஐயா. இங்கே பாருங்க மக்களே, உங்களுக்கு பிரசாதம் பிள்ளையாரப்பாண்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. சரி நன்றி ஐயா. போயிட்டு வாரேன், முடிஞ்சா வாரேன் வெள்ளிக்கிழமை. ஓகே தேங்க்யூ. யா ஓ மக்களே பார்த்தீங்களா, உங்களுக்கும் பிரசாதம் வாங்கினான். பார்த்தீங்களா உங்கள் மேலே நான் எவ்வளோ பாசமாக இருக்கேன். ஐயா சேனல் பெயரை கேட்டார் மக்களே. அதில் பக்கத்தில் நின்று அம்மாவும் சேனல்ன்ற பெயர் கேட்டால் சொன்னேன். இங்கே பாருங்கள், இந்த பிரசாதம் உங்களுக்கு தான் மக்களே. கிட்ஸுக்கு வாங்கல, கிட்ஸுக்கு இன்னொரு நாளைக்கு வாங்குறேன். மகளே, இப்போ நான் வீட்டை வந்துட்டேன்னு உங்களுக்கும் ஐயரை கொண்டு பிரசாதம் வாங்கி நான் பார்த்தேன். நீங்கள் தானே பார்த்தீங்களா நான் இவ்வளோ உங்கள் மேலே அன்பாக இருக்கிறேன்னுண்டு. இப்போ உங்களுக்கு சாப்பாடு தரப்போகிறேன் மக்களே, அதை சாப்பிடுங்க சரியா. எல்லோரும் பாயா ஆண்டு திறந்துருங்க. அப்படியே சாப்பாடு பாருங்க. லெமன் ரைஸாம் ஐயா சொன்னார் இன்றைக்கி. லெமன் ரைஸு பாருங்க மக்களே, லெமன் ரைஸு. ஓகே இந்தாங்க மக்களே சாப்பிடுங்க. மக்களே இந்தாங்க சாப்பிடுங்க. ஓகே மக்களே சரியா. இப்போ உங்களுக்கு இப்போ பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு தீத்திட்டேன் சரியா. சந்தோஷம்தானே? நீங்களும் பிள்ளையாரப்பாண்ட அருளை பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு உங்கள் எல்லாருக்கும் சேர்ந்து நான் கும்பிட்டேன். உங்களை எல்லாருக்கும் சேர்த்து நான் கும்பிட்டேன் மக்களே. பிள்ளையாரப்பா உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் நன்மையை செய்வார். இன்னொரு காணொலியில் சீக்கிரம் சந்திக்கிறேன். இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. புதுசாக வார நபர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. உங்களுக்கு கொஞ்சம் புண்ணியம் என்றாலும் கிடைக்கட்டுக்கும் இதில் இருந்து சரியா. இவ்வளோ தான் இந்த காணொலியில். நீங்களும் பிள்ளையாரப்பாண்ட ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து நான் கும்பிட்டேன். நான் காணொலியில் சந்திக்கிறேன். அது வரையில் டாட்டா பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. ஓகே டாட்டா பாய் பாய்.